இருங்க பாய் கோமாளித்தனமா பண்றதுனால புகழோட உச்சத்துக்கே போறாங்க நிறைய பேரு. அப்படி திவாகர், டாக்டர் திவாகர் அதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஏன் தடை பண்ணாம இருக்காங்க இவங்களெல்லாம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுது. நம்ம சீரீஸ் இவ்வளவு எஃபர்ட் போடுற நம்மளை பார்த்தா ஒரு கோமாளி மாதிரி நம்மளை பாக்குறாங்களே அப்படின்னு நீங்க எங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க? சூப்பர் ஸ்டாரே திட்டாதவங்க கிடையாது. ஆட்டிடியூட் காட்டுறது இந்த மாதிரி நான் பெரிய ஹீரோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த டைம்ல இருந்துதான் விஜய். ஆட்டிடியூட்னா பேச மாட்டாரு யார்கிட்டயும். இந்த கட்சியில அப்படி அந்த கட்சியில அப்படி டிபி கூட பாரு ஒருத்தங்களோட இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. ஒருவேளை உண்மையுமே கட்சி பின்புலம் அதெல்லாம் இருக்கா உங்களுக்கு? கட்சியெல்லாம் இருக்கு. திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்கன்னா, இவருக்கு இன்ட்ரோவே தேவையில்லை, அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் இருக்காங்க. ஆங்கர் 90s கிட்ஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே இவரை பிடிச்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். தமிழ் இருக்காங்க. வணக்கம் ஜித்து, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சமூக ஊடகங்களை நம்ம அடிக்கடி பார்த்திருப்போம், இப்ப நேர்ல சந்திக்கிறோம். நீங்க தான் இன்டர்வியூ பண்ண போறீங்க, நான் எடுத்தாலும் உங்க கிடைக்கும். அதான் பாருங்க, நீங்க இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சு. அதுதான் என்ன பண்றது, பழக்கத்து விஷயம். ஜித்து, இந்த நொடி நீங்க எப்படி உணர்றீங்க? ஆனா நான் எப்படி சந்தோஷமா தான் ஃபீல் பண்றேன். ஏன்னா உங்களை நான் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். டிவில இருந்து பார்த்த நானே உங்களை பேட்டி எடுக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்றதுதான். மிக்க மகிழ்ச்சி. இருந்தாலும் அந்த இரும்பாயில இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். இருங்க பாய். ஓகே, ரைட். ஓகே, நிறைய விஷயங்கள் இருந்தது. இப்போ நான் உங்களோட கண்டினியூவா ஃபாலோ பண்றதுல எனக்கு தெரிஞ்சிட்டது என்ன அப்படின்னா, விடாம ட்ரை பண்ணிட்டே இருக்கிறது இல்ல. நம்ம ஒரு விஷயத்துல நம்ம பண்ணதுக்கு அப்புறம் போர் அடிச்சிரும், சரி ஏன்டா பண்றோம் அப்படின்னு. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருக்குமா, 20 வருஷம் ஃபீல்டு. 20 வருஷம் ஆங்கரா 20 வருஷம் அப்படின்றது செகண்ட் காட்ஸ் கிரேஸ் விஜய் தான் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, உங்களுக்கு சலிப்பு தட்டலையா? அது என்னடா இது நம்ம அடுத்துக்கிட்ட எனக்கே புரியல. ஒவ்வொரு நாளும் நின்னுலா இருப்பேன். இன்னைக்கு கூட வர்றதுக்கு நான் ரொம்ப பயந்து சாமியெல்லாம் கும்பிட்டு பைக்கு பார்க் பண்ணும் போதே அதை நினைச்சிட்டு எப்படி பண்ணணும், பிரசன்ட் பண்ணணும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். அது அப்படியே ஆயிடுச்சு, அது ரத்தத்திலேயே ஊறிடுச்சு. ஓகே, நம்ம ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம உழைப்போம். ஆமா, இப்போ நான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அடுத்த லெவல்ல போகணும் அப்படின்னு இப்போ ஆங்கர் பண்றோம், நிறைய பீப்புள்ஸ் ரெகக்னைஸ் பண்றாங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி உங்களுக்கு இந்த ரெகக்னிஷன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்க எதுக்காக ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நான் போட்ட உழைப்புக்கு ரெகக்னிஷன்றத விட நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல டிஎஃப்டி, அதான் ஆக்டிங் கோர்ஸ் முடிச்சேன். ஸோ அந்த பேசிக் கோர்ஸ் படிச்சதுனால, அதை நான் குவாலிஃபைடாவே நினைச்சதுனால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லாமே போயிடுச்சு. வந்ததெல்லாம் பயன்படுத்தி அப்படியே பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸ்டில் நவ் அடுத்த லெவல் போகாட்டியும் இந்த லெவல்ல இருக்கிறதையே நான் ஒரு சந்தோஷமா தான் எடுத்திருக்கேன். அது எதுவுமே ஃபீல் பண்ணதில்லை. ஓகே, ஒரு சில பேர் சீரியஸா பண்றது, அது சில பேர் பார்க்கும்போது கொஞ்சம் நகைச்சுவையா எடுத்துக்கிறது ஆடியன்ஸ் நம்ம பாக்குறோம். நம்ம சீரியஸ் இவ்வளவு எஃபர்ட் போடுற நம்மளை பார்த்தா ஒரு கோமாளி மாதிரி நம்மளை பாக்குறாங்களே அப்படின்னு நீங்க எங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அது கிடையாது. சூப்பர் ஸ்டாரே திட்டாதவங்க கிடையாது. கரெக்டா? ஆமா, யாரையுமே திட்டாம விட மாட்டாங்க. அதிகமா திட்டினாலும் சரி, கம்மியா திட்டினாலும் சரி, இது நம்ம லைஃப், ரைட்? இப்ப கடவுளுடைய அனுகிரகம் இல்லாம இந்த நொடி வரைக்கும் நம்ம இந்த ஃபீல்ட்ல இருந்திருக்க முடியாது. இதான் என்னுடைய இது. ஸோ அவருடைய பாத்துலதான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். பட் சரியான பாதையில தான் போய்கிட்டு இருக்கோம். பட் நினைச்சதை அடையாட்டியும் we are still there. அதுதான் எனக்கு உண்மையிலேயே, நான் வந்து பொய்யா பேசல, எனக்கு அதுவே ஒரு ஹாப்பியா தான் இருக்கு. கோமாளியா நினைக்கிறவங்ககிட்ட நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கையில எல்லாருமே கோமாளி தான். இப்ப ஒருத்தன் 1000 கோடி வச்சிருக்கான்னு வச்சுங்களேன், அவன் அந்த பணத்தை நினைச்சு பயப்படுவான். அவனுக்கும் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும், அந்த பணத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு போராட்டம் இருக்கும். சோ அவனும் வந்து அந்த பணத்தினால ஒரு கோமாளியா தானே இருப்பான். அந்த பணத்துக்கிட்ட அவன் கோமாளியா இல்லையா? நீங்க சொல்லுங்க. ஆமா, பணத்துக்கிட்ட அவன் ராஜா கிடையாது, பணத்தை நினைச்சே தான் அவன் பயந்துட்டு இருப்பான். சோ நத்திங். எனக்கு நேர்ல இருக்கும்போது டிவில பாக்குற மாதிரி இருக்கு எனக்கு. அப்படியா? நீங்க லீட் பேசுவீங்கல்ல, ஓகே, வாழ்க்கைன்றது கரெக்ட். அதை மாத்தலாம், கடைசி வரைக்கும் மாத்த முடியல. எப்பதான் அதுதான் வரும். எங்க நேருக்கா அது நீங்க சொல்ல முடியுமா? ஏதாவது வாழ்க்கைன்றது ஒண்ணுமே இல்லைங்க. கீப் கோயிங், போய்கிட்டே இருக்கணும். நடுவுல கல்லு வந்தாலும் அந்த கல்லு தடுக்குனாலும் அந்த கல்லை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா அந்த கல்லை அடுத்தவங்க மேல போடக்கூடாது, அதுதான் முக்கியம். அந்த பஞ்சு. நான் ஆங்கரிங்ல நான் வந்து ஆங்கரை பத்தி நிறைய ஆடியன்ஸுக்கும் தெரியணும்ன்றக்கா நான் பேசுறேன். ஆங்கரிங் ஃபீல்டு இந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது இது பண்ணும்போது ஏன் ரொம்ப ஸ்லோவா பேசுற, கொஞ்சம் ஸ்பீடா பேசி லீட்ல சீக்கிரமா கூட அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்கல்ல. நம்ம அந்த டைமிங்குள்ள பேசணும், அது ஃபில்அப் பண்ணணும் அப்படின்ற போது நம்ம அந்த டைமிங்ல பேசுவோம். ஆனா நீங்க அப்பதான் ஸ்டார்டே பண்ணுவீங்க, வாழ்க்கைன்றது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ள போவேன். அது கொஞ்சம் எனக்கு என்னன்னா ஒரு அப்ளாஸ் கிடைச்சது, அதனால அதை அப்படியே பயன்படுத்திக்கிட்டேன். ஆக்சுவலா மாத்த விரும்பல.
யாரும் மாத்தவும் இல்ல. ஒரு ட்ரேட்மார்க்காவே செட் நான் பண்ணிட்டீங்க ஒரு நீங்க. 12 சேனல்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். எந்த சேனல்லையுமே யாருமே மாத்தல. அதுதான் எனக்கு ஒரு இது. நீங்க வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கமுடன் தமிழ் தான் நான் ஆரம்பிப்பேன். இது வரைக்கும் அது எல்லாருமே ஃபாலோ பண்ண சொல்லிட்டாங்க. சோ அது ஒரு கிராண்டட்னால அதை அப்படியே பயன்படுத்திட்டு ஓகே. யாராவது திட்டி அடிச்சிருந்தாங்கன்னா அன்னைக்கே மாத்திருப்பேன். யாரும் கண்டிப்பா. அடிக்கல. இப்போ ஆங்கரிங் ஃபீல்ட்ல நீங்க 20 வருஷம் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா. சிவகார்த்திகேயன் அவர்களும் உங்களுக்கு ஜூனியர் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இருக்கல, நான் ரொம்ப சின்ன வயசுலயே வந்துட்டேன். +2 முடிச்சனே வந்துட்டேன். ஓகே சோ ஓகே. அந்த 20 இயர்ஸ் அப்படியே +2 முடிச்சனே பிஏ இங்கிலீஷ் போனேன். அதை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு அப்படியே ஃபிலிம் இன்ஸ்டியூட் போயிட்டு அப்புறம் எம்பிஏ, அப்புறம் டிப்ளமா டான்ஸ் தனியா ஒரு வருஷம் முடிச்சேன். அப்புறம் முக்கியமா கலா மாஸ்டர் கிளாஸ்ல ஒரு 10 இயர்ஸ் அங்க கோச்சிங். ஓகே. இப்போ நீங்க சின்ன ஏஜ்ல இருக்கவங்களாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து வராங்க. நாட் ஒன்லி ஆங்கரிங், மத்த இந்த ஃபீல்ட்ல சின்ன சின்ன பசங்கள்லாம் ஜெயிச்சு மேல வராங்க, இப்போ திடீர்னு பண்றாங்க, ஹீரோவா பண்றாங்க. நம்ம ஒண்ணுமே பண்ணாம இருக்குமே அப்படின்னு என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? இல்ல அப்படி என்னால அதை ஏத்துக்க முடியல. ஸ்டில் அவங்க வளர்றதையா? இல்ல அது வந்து காலத்தின் இது. இப்ப காலம் மாறி போச்சு. இப்ப முந்தி வந்து போன் கிடையாது. இப்ப நான் ஆங்கர் ஃபீல்டு வந்தப்ப போன் கிடையாது. வெறும் டிவி தான், டெக்கு தான். டெக்ல தான் ரெக்கார்ட் பண்ணுவேன் என் ப்ரோக்ராம். அதை உட்காந்து நைட் பார்ப்பேன். லைவ் போயிட்டு திருப்பி வந்து அதை பார்ப்பேன். அப்படியே போல கேசட் இருக்கு. கிட்ட ஒரு மூட்டை நிறைய இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த பீரியட்ல நாங்கெல்லாம் வந்தோம். ரைட், ஓகே. இப்போ பீரியட் மாறி போச்சு. அதுக்கேற்ற மாதிரி காலங்களும் மக்களும் மாறிட்டாங்க. நிறைய பேர் ஜெயிச்சிட்டாங்க. அது அவங்களுடைய விதி, இது என்னுடைய விதி. ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பேர் வித் அதர்ஸ். ஓகே. உங்ககிட்ட பிடிச்ச எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுடைய டான்ஸ். அதாவது இந்த குரூப்பா ஆடும்போது நான் கவனிச்சிருக்கேன். பொதுவா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க குரூப் பண்ணா ஒரு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ப்ரிப்பேர் பண்ணி எல்லாரும் ஒரே மாதிரி பாடி தான் பார்த்திருக்கேன். கரெக்ட். ஆனா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் மட்டும் ஆடிட்டு இருப்பேன், அவங்க எல்லாம் என்னென்னவோ ஆடிட்டு இருப்பாங்க. அதான் பாட்டுக்கான அவங்க ஆடுவாங்க. நானும் எவ்வளவோ சொல்றேன், அப்படியே மானம் போகுதுங்கடா, என்ன பார்த்து ஆடுங்கன்னா கேட்க மாட்டானுங்களே. கடைசி இங்க வந்து நிக்குது, நான் என்ன பண்றது? எனக்கு அதுல என்ன ஹைலைட்னா நீங்க ஒரு திரிப்பட்டா அப்படி இல்லை. என்ன பொறுத்த எப்படின்னா, இப்ப பொதுவா டான்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நல்லா ஆடுற 4 பேரை நிக்க வைப்பாங்க. எனக்கு அப்படி கிடையாது. என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாரையுமே ஆட வைப்பேன். சின்ன பையன், ஆட தெரியாதவங்க எல்லாரையும் வாங்க, எல்லாரும் ஆடட்டும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறதுனால அது ஒரு அப்படி அமைஞ்சு போச்சு. அதுல ஒரு 4 பேர் ஆடுவாங்க, 6 பேர் ஆட மாட்டாங்க. உண்மைதான். இருந்தாலும் நம்ம அதையும் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செய்து ஆடாத அப்படின்னு யாராவது உங்ககிட்ட வந்து சொல்லி இருக்கிறாங்களா? என்னையா பண்ற, தயவு செய்து யாருன்னா காலை வெட்டி போடுவ அப்படின்னு? அப்படி யாரும் சொன்னது இல்ல. பட் ஃபீல் பண்ணிருக்கலாம். இல்ல ஃபீல் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பின்னாடி இருக்கவங்க ஆடாத போது சரியா இருக்காது. ஆனா ஆடாம இருக்க மாட்டாங்க, அவங்க ஆடிக்கினே இருப்பாங்க, நான் ஆடிக்கினே இருப்பேன். அது உங்களுக்கு மேட்சிங்கான ஒரு பேர்லாம் பிடிப்பீங்க. எங்க எப்படி சார் கிடைக்கல? இது எல்லாமே ஒர்க் பண்ணாதான். ஒவ்வொரு சேனல்லையும் ஒர்க் பண்ண, எங்கேயுமே நான் பே பண்ணியோ நான் போய் இன்ஸ்டியூட்டோ எங்கேயுமே போனது கிடையாது. ஒவ்வொரு சேனல்லையும் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், அதுக்கு கூட ஆடுவாங்க. அதுதான் ஒரு இல்ல உங்களுக்கு கூட ஆட வருவாங்கல்ல, நிறைய பெண்களோட தான் நீங்க ஆடி. ஆமா, அவங்களே கூட ஆங்கர் பண்ணிருப்பாங்க. அவங்க என்னுடைய டான்ஸ் கிளாஸ், கலா மாஸ்டர் கிளாஸ்ல இருந்திருப்பாங்க. அப்படிதான் எல்லாமே அப்படியே அமைஞ்சு போச்சு. இட்ஸ் நாட் ஹேப்பன்ஸ். அது வர்றவங்கள நம்ம அப்படியே சேர்த்துக்க வேண்டியது. ஓகே, சூப்பர். இன்றும் இளமையாவே இருக்கீங்க. அந்த இளமையோட அந்த ஆங்கரிங் பண்ணும்போது வெரி ஹாப்பி. ஆனா இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் ரேட்டட் ஆயிட்டமோ, கொஞ்சம் வயசாயிடுச்சோ அப்படின்னு ஏதாவது யோசிச்சது உண்டா? இல்ல, அது ஃபேக்ட் தானே, ஏத்துக்கணும், அவ்வளவுதான். அக்செப்டட். ஓகே. 80 வயசுனாலும் 100 வயசுனாலும் நம்ம அது அக்செப்டட் தானே. இப்போ எவ்வளவுண்ணா வயசு? அது வயசு மட்டும் வேண்டாம், அவங்க எவ்வளவா இருக்கலாம், எவ்வளவுனாலும் கெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 23. 23 ரொம்ப அதிகம். அடி கொன்றுவாங்க. 23 பாருங்க, கேமராமேன் அழாதீங்க, அப்புறம் அவர் அழுகுறாரு. ஓகே ஓகே, 23க்கு மேல ஓட்டர் ஐடி இப்பதான் வாங்கினேன், அதனால அது சொல்ல விரும்பல. ஓ, இப்பதான் வாங்கியிருக்கீங்க? ஆமா ஆமா, அதுவும் ரொம்ப போராட்டம், தரவே மாட்டேன்ட்டாங்க. அதாவது துரத்தி விட்டாங்க, இருந்தாலும் இப்ப எப்படியோ வாங்கிட்டேன். இந்த கதவை தாண்ட முடியுமான்னு பாருங்க, போனதுமே கல்லுகள் தான். எவ்வளவு கமெண்ட் வரும்போதோ கடவுளை காப்பாத்து. ஓகே. நான் நிறைய தமிழ் அவர்களை பத்தி நான் இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ண போறேன் அப்படின்னு நான் கேட்கும்போது ஒரு சில நண்பர்கள்லாம் சொன்னாங்க, அவர் பெரிய ஆளுப்பா, இப்ப வேற பொலிட்டிக்ஸ்ல எல்லாம் அவர் பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு, இந்த கட்சியில அப்படி, அந்த கட்சியில அப்படி, டிபி கூட பாரு ஒருத்தவங்களோட இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. ஒருவேளை உண்மையுமே கட்சி பின்புலம் அதெல்லாம் இருக்கா உங்களுக்கு? கட்சியெல்லாம் இருக்கு, பட் அதுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. ஆக்சுவலா ரிலேஷன்ஸ் அவங்க எல்லாம். ஓகே. நான் போடுறவங்க எல்லாருமே என்னுடைய ரத்த உறவுகள். அப்படிங்களா? ஆமா. ஓகே ஓகே. தளபதிக்கு உங்களோட சப்போர்ட் இருக்காது அப்போ? தளபதின்றது அது என்னுடைய பிரச்சனை இல்ல. என்னுடைய உறவுக்காரங்க காங்கிரஸ்ல இருக்காங்க, பிஜேபியில இருக்காங்க. ஓப்பனாவே சொல்றேனே, ஒருத்தர் எம்பியா இருக்காரு, ஒருத்தர் பேர் சொல்லலாம், விஜய் வசந்த் எம்பியா இருக்காரு, அவர் என்னுடைய கசின் பிரதர். அதாவது வசந்தகுமார் வந்து என்னுடைய சித்தப்பா. தமிழிசை சவுந்தரராஜன் வந்து எங்க அப்பாவுடைய அண்ணனுடைய பொண்ணு. குமரியனந்தன் வந்து எனக்கு பெரியப்பா. சோ குமரியனந்தனோட பொண்ணு தமிழிசை எனக்கு அக்கா, அவ்வளவுதான். பட் நான் விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
நான் விஜய் படத்துலயே நடிச்சிருக்கேன். அப்படி என்ன படத்துல? வசந்த வாசல் படத்துல அவர் கூட நடிச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர். அதனால எனக்கு அதுல ஒரு விஜய்னால எனக்கு பிடிக்கும். அந்த காலத்துல இருந்தே விஜயோடைய 10வது படம் அது. எவ்வளவு நாள் அவரோட இருந்தீங்க? அது ஒரு 7 நாள் தான் நான் பண்ணேன். அப்ப விஜய் அப்பதான் ஸ்டார்டிங். சுவாதி தான் ஹீரோயின். அதுல அவருக்கும் எனக்கும் காம்பினேஷன் 2 சீன் வந்தது. அப்புறம் ஒரு 4 சீன் எடுத்தாங்க. ஆனா படத்துல வந்தது ஒரு சீன் தான். நீங்க வந்து வசந்த வாசல்ல யூடியூப்ல ப்ரௌஸ் பண்ணீங்கன்னா இப்போ நீங்க ஃப்ரம் தி பிகினிங்லயே அவரோட டிராவல் பண்ணிருக்கீங்க. ஆமா. அப்ப நான் வந்து லீவ் போட்டு போனேன். அதாவது +1 என்னன்னு தெரியல. எங்க அப்பா தான் கட்டாயப்படுத்தி நடிக்க அமைச்சாங்க. அப்படியா? +1 10th தான் தெரியல. 10th 9th. நீங்க அந்த டைம்ல அப்பவே சூப்பர்ல இந்த மனுஷன் இந்த அளவுக்கு பெரிய அளவு அப்ப நம்ம இல்ல அப்படிலாம் அவர் இல்ல. அப்ப அப்படி அவர் கிடையாது. அவர் காலேஜ் பாயாவே இருந்தார். ப்ளே பாயா இருந்தார். ஓ. விஜய் வந்து ஒரு ப்ளே பாயா இருந்தாரு. அதே மாதிரி அப்ப மேரேஜ் எல்லாம் அவருக்கு ஆகல. ரொம்ப ஜாலி டைப்லாம் பேசிப்பாங்க. ரொம்ப ஜாலியா இருப்பாரு, ஹாப்பியா இருப்பாரு. பட் வளரும் கலைஞன்றதுனால அப்ப விஜய் பத்தி அந்த அளவுக்கு முணுமுணுப்பு இல்ல. இப்ப அவர் எங்கேயோ போயிட்டாரு. ஆமா, இப்ப உச்சத்தில் இருக்காரு. அப்போ நீங்க பேசி இருக்கீங்களா அவங்களோட? பேசினேன், பட் என்ன பேச கூட ஞாபகம் இல்ல. அவர் கூட தான் சீனே எனக்கு. கேரம் போர்டு விளையாடுற மாதிரி ஒரு சீன் வரும். அது வந்து படத்துல வரும். மத்தபடி பாத்தீங்கன்னா ஒரு 2-3 சீன்ல அவரும் நானும் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. பட் அவர்கிட்ட பேசின மாதிரி இருந்தா கூட ஞாபகம் இல்ல. பட் நிறைய எடுத்தாங்க. ரொம்ப வருஷம்ல. ஆமா, அதனால எனக்கு ஞாபகம் இல்ல. ஓகே. ஆனா இப்ப நீங்க வசந்த வாசல்ல விஜய் அண்ணன் அவரோட நீங்க நடிச்சிருக்கீங்க. அப்படி நடிக்கும் போது இந்த விஷயம் விஜய் அவர்கிட்ட ரொம்ப பாசிட்டிவா இருக்கே அப்படி நீங்க பார்த்தது ஏதாவது இருக்கா? விஜய் வந்து அப்பயே ஸ்லிம் தான், ஸ்லிம் அண்ட் ஃபிட், பிளாக் தான். இப்ப வந்து எப்படி வெள்ளையானாருன்னா மேக்கப் போட்டு வெள்ளையானாரா இல்ல அதுன்றது நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு மேக்கப்ல இருக்காரு. ஒருவேளை அந்த நிறைய அந்த ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு ஒருவேளை கலர் மாறி இருக்கலாமா? எனக்கு அது மட்டும் தோண்டிட்டே இருக்கும். எனக்கு சில பேர் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, அது ஸ்கின் கேர் மெயின்டைன் பண்ணுவாங்க, மேபி இருக்கலாம். மற்றபடி அப்பயே பாத்தீங்கன்னா டான்ஸ்ல பக்கா. அப்புறம் காமெடி சென்ஸ் வடிவேல் சாரும் அவரும் தான் அதுல காம்பினேஷன். வடிவேலு கோவை சார்லாம் இவங்களுக்கு காம்பினேஷன் வரும். அந்த காமெடி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பயே நான் நினைச்சு பார்த்தேன். வடிவேல் சாரையும் பார்த்து வியந்தேன், விஜய் சாரை பார்த்தும் வியந்தேன். ஸோ அப்பயே வந்து பாத்தீங்கன்னா ஆனா பெரிய அளவுல வருவாருலாம் யாருமே எதிர்பார்க்கல. அது அந்த மாதிரி தான் இருந்தாரு. ஆனா எங்கேயோ இப்ப வந்துட்டாரு. ஸோ இஸ் எ ரியலி டேலண்டட் பர்சன். அதை மட்டும் நான் சொல்ல முடியும். அந்த ஏஜ்ல நான் ஃபீல் பண்ணது. இப்ப எல்லாம் ஜெயிச்ச பிறகு சொல்றாங்க. நான் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் பார்த்தோன்னே அடடா என்ன, அதாவது டேலண்ட்னா டான்ஸ் ஸ்டெப். அப்பயே நான் சொல்றது அந்த காலத்திலேயே வந்து உடனே சொல்லி டான்ஸ் மாஸ்டர் சொல்லி கொடுத்த உடனே ஆடிடுவார். டான்ஸ் மாஸ்டரே நாங்க பாராட்டியிருக்காரு. நாங்க எல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல கையெல்லாம் தட்டியிருக்கோம். அப்பயே நினைச்சிருக்கேன் நான் எஸ் சந்திரசேகர் பையன் அப்படின்றதுலாம் அப்ப நாலேஜ் கிடையாது. நான் அந்த 10th +1 தானே, அதனால எனக்கு ஞாபகம் இல்லை. ஆட்டிடியூட் காட்டுறது இந்த மாதிரி நான் பெரிய ஹீரோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த டைம்ல இருந்ததா விஜய் அவர்? ஆட்டிடியூட்னா பேச மாட்டாரு யார்ட்டையும். அது மட்டும் இல்ல ஞாபகம் இருக்கு. நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. அதாவது ஹீரோ இல்லையா, நான் ஒரு 5 நாள் தான் பயணம் பண்ணேன். பேசவே மாட்டாரு. அப்பயே வந்து ஒரு ரிசர்வ் டைப் தான். அது எப்படி ஆட்டிடியூடுன்னு எனக்கு தெரியல. ஆட்டிடியூடா இருக்காது. அவர் டைப்பே அப்படிதான். இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் சொல்றாங்க. விஜய் சார்ட்ட யாரும் பேச முடியாது அப்படின்னு. ரொம்ப ரிசர்வ்டா. ஆமா, அதனாலதான் ஒருவேளை வந்து அவர் எல்லாராலையும் பார்க்கப்படுறாரோ என்னவோ. வாயை கட்டினா வாழ்க்கையில ஜெயிக்கலாம்ன்றது விஜய் ஒரு எக்ஸாம்பிள் நான் நினைக்கிறேன். 2 பேருக்குமே அது எல்லாருக்குமே. அது சிம்ம ராசியா ரொம்ப கண்ட்ரோலா பேசணும். ஓகே. சோசியல் மீடியால இப்ப ரீசெண்டா ஒரு 5 வருஷம் பாத்துக்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தன்னை வந்து ஒரு கோமாளித்தனமா காமிச்சிக்கிறதா இருக்கட்டும். அப்படி காமிச்சாதான் ஓபனா பேசலாமே, ஆபாசமா தன்னை காமிக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்படி பண்ணா ஃபேமஸ் ஆயிடலாம்னு இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஏன் தடை பண்ணாம இருக்காங்க இவங்க எல்லாம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவேன். ரிப்போர்ட்லாம் அடிச்சு பாத்துருக்கேன், ஒன்னும் நடக்கல. அடிச்சிருக்கீங்களா? ரிப்போர்ட் ஒருத்தர்லாம் ஒரு கணவன் மனைவி தான் அவங்களுடைய இது வீடியோவே ஃபுல்லுமே. யாருதுன்னா அது யார் பேர்லாம் அந்த ஐடி இப்ப இருக்கா இல்லையான்னு தெரியல. நிறைய நான் அப்படி பாத்துருக்கேன். தமிழ் தான். அது அதுதான் வீடியோவே பண்றாங்க. டெய்லி காலையில எந்திரிக்கிறாங்க, கெட்டி பிடிக்கிறாங்க, இதுதான் வீடியோவே டெய்லி. அப்ப அதை பாக்குற இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எப்படி கெட்டு போக வாய்ப்பு இருக்கு? ஏன் அதை தடை பண்ணாம இருக்காங்க இன்னும் தெரியல. ஓகே. இப்ப நம்ம ஒரு சில பேர், நான் பேர் சொல்ல விரும்பல, ஆனா உங்களுக்கு சொன்னனுமே தெரிஞ்சிடும், கோமாளித்தனமா பண்றதுனால புகழோட உச்சத்துக்கே போறாங்க நிறைய பேரு. அப்படி உங்களுக்கு திவாகர், டாக்டர் திவாகர். சோ அப்படி பார்க்கும்போது என்னையா இவெல்லாம் அப்படி பண்ற அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கா? இல்ல, டாக்டர் திவாகர் வந்து நம்ம எல்லாருமே திட்டுறாங்க. அவர் வந்து அவருடைய பேச்செல்லாம் பயங்கரமா இருக்கு. சிவாஜியே நான் தான் அப்படின்னு சொல்றாரு. பட் அவருடைய தன்னம்பிக்கை எனக்கு பிடிச்சிருக்கு. திவாகருடைய தன்னம்பிக்கை பிடிச்சிருக்கு. அந்த தன்னம்பிக்கை நம்ம திட்ட விஜய் டிவிக்கு வந்தாச்சு. இப்ப அடுத்த படத்துல நடிக்க போறாரு, நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப இதுதானே நிறுவனம். அவர் தன்னம்பிக்கையான மனுஷன் தான். ஆனா வாய் மட்டும் அவருக்கு கொஞ்சம் சனி கோளாறு. அது மட்டும் கோளாறு. அதை சரி பண்ணிட்டாருன்னா
சான்ஸே இல்லை. பட் இருந்தாலும் நிறைய பேரோட பார்வையில என்னடா கிறுக்குத்தனமா பண்ணா ஃபேமஸ் ஆயிடுவாங்களா, அப்ப நம்மளுக்கு கிறுக்குத்தனம் பண்றேன்னு ஒரு ஒரு இல்ல இப்ப நான் வந்து நானும் ஆங்கரா இருக்கிறனால இந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்ப திவாகரை பத்தி நீங்க பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா திவாகருக்கு நீங்க என்கரேஜ் எல்லாம் பண்ணிடாதீங்க சார். வாட்ஸ்அப்ல நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன், ஒருத்தன் வந்து ஏதோ நான் தான் வந்து இந்தியா மாதிரி என்று சொல்றான். நீங்க அதை ஒன்றும் டெலிட் பண்ணிடுங்க, நீங்களாம் வளர்த்து விட்டீங்கன்னா அப்புறம் அவன் எங்கேயோ போயிடுவான். அவன் இன்னும் வளர்ந்துட்டாரு. அதே நேரத்துல யாரையுமே ஒதுக்க கூடாது. திவாகரையும் நம்ம ஒதுக்க கூடாது, அது அவருடைய விதி. அவர் தொடர்ந்து தவறு செஞ்சாருன்னா தண்டனை அனுபவிக்க போறாரு, இல்ல அவர் ஜெயிக்க போறாரு. உடனே போய் திவாகரை தடுத்துருங்க, திவாகரை பத்தி பேசாதீங்க, திவாகர் கெட்டவன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு துப்புரவு தொழிலாளி வந்து நகை இப்போ எடுத்து பல கொடுத்தாங்க பவுன் எடுத்து கொடுத்தாங்க. உடனே ரஜினிகாந்த் 45 45 பவுன். உடனே ரஜினிகாந்த் வீட்டுக்கே போய் அவங்களுக்கு சால்வை போத்துறாங்க. நிறைய சோசியல் மீடியால அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மீடியா இப்படிதான், ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா உடனே அப்படியே அவங்கள அப்படியே ஹைப் கொண்டு வராங்க. அது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான். அதே மாதிரிதான் திவாகர். இவங்க நல்லது செஞ்சு வந்திருக்காங்க, இவர் கெட்டது செஞ்சு வந்துட்டார், அவ்வளவுதான். நம்ம அவரை எப்படி தடுக்க முடியும்? திவாகரை பத்தி பேசாதீங்க, திவாகரை ஒதுக்குங்கன்றதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அது அவர் லைஃப், லெட் ஹி லிவ். we have no rights to stop anybody. எஸ் இல்லையா? அதனால திவாகரை திட்டுறவங்களுக்கு, திவாகர் ஆக்டர்ஸ்க்கு நான் சொல்றது, அது அவர் லைஃப், அவ்வளவுதான். அப்படியே அவர் விட்டுறலாம். ஏன்னா நம்ம திட்ட பாத்தீங்கன்னா அவர் விஜய் டிவி வந்து பிக் பாஸ்ல வந்து ஒரு பெரிய அளவுல வந்துட்டு பணமும் சம்பாதிச்சிட்டாரு, அடுத்த சினிமாலையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தென் வாட்? அவருக்கு ஐடியாலஜி கரெக்டா தான் இருக்கு. ஆமா, அவருடைய ஐடியாலஜி. அவரை திட்ட விரும்பல.